மஹிந்த ராஜபக்ச குடும்பத்திற்கு தொடரும் சிக்கல். நாமல் சிரந்திக்கு மீண்டும் அழைப்பானை. தனித்துவத்தால் ஹீரோ ஆகினார் ஜனாதிபதி அனுர. அத்தியாவசிய சேவைகள் குறித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியிட்ட ஜனாதிபதி. ஒரே நாளில் நாடளாவிய ரீதியில் 716 பேர் அதிரடி கைது. திடுக்கிடும் பின்னணியோடு கனேமுல்லையில் கைதான பெண். அனுர அரசை விரட்டியடிக்க வேண்டுமென்றும் நாமல்தான் ஒரே ஒரு ஜனாதிபதி என்றும் கொந்தளித்த சரத் வீரசேகர. அதிக ஆபத்துள்ள பொருட்களோடு சிக்கிய இளைஞனால் பரபரப்பு. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி சிரந்தி ராஜபக்சவையும் இலங்கை பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவையும் எதிர்வரும் 3ஆம் திகதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பாணை அனுப்பப்பட்டுள்ளது. சிறிலிய சவிய திட்டம் குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்வதற்காக சிரந்தி ராஜபக்ச அழைக்கப்பட்டுள்ளதோடு குறித்த விசாரணைக்காக வாக்குமூலம் பதிவு செய்ய முன்னர் சிராந்திக்கு அழைப்பு அறிவிக்கப்பட்ட நிலையில் அன்றைய தினம் தன்னால் வர முடியாது என்று கூறி அவர் வேறு திகதியை கோரியிருந்த நிலையில் அதன்படி வரும் 3ஆம் திகதி வழங்கப்பட்டுள்ளது. நாமல் ராஜபக்சவுக்கும் அதே நாளில் காலை 9:30 மணிக்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வணிக குற்றப்புலனாய்வு பிரிவில் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அனுர ஆட்சியில் பல அரசியல்வாதிகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஊழல் குற்றச்சாட்டுகளில் விசாரணைகள் அதிகரித்து வருகின்றது. முன்னர் இருந்த ஆட்சிகளின் போது இவ்வாறான அரசியல்வாதிகளுக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் தொடர்ந்தும் ஊழலில் மூழ்கியிருந்தனர். ரணில் விக்ரமசிங்க தொடர்பான வழக்கும் இப்பொழுது இருக்கின்றது. ஜனாதிபதி அனுர இவர்களின் வழக்கை பொருட்படுத்தாமல் விட்டிருந்தால் இவர்கள் எந்த பயமும் இல்லாது சாதாரணமாக இருந்திருப்பார்கள். நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமம் என்ற ரீதியில் அனுர எடுக்கும் நடவடிக்கைகளை பலரும் இப்பொழுது பாராட்டி வருவதோடு தமது ஆதரவையும் வழங்கி வருகின்றனர். நாட்டில் இதுவரை இல்லாதவாறு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு விசாரணைகளை வேகப்படுத்தி வருகின்றது. பல முன்னாள் அரசியல்வாதிகளை நிலைகுலைய செய்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக ஜனாதிபதி அறிவித்து வெளியிட்ட வர்த்தமானி அறிவிப்பு மீண்டும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் உத்தரவில் ஜனாதிபதியின் செயலாளர் NS குமாநாயக்க குறித்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளதோடு மின்சாரம், எரிபொருள், சுகாதார சேவைகள், போக்குவரத்து, சாலைகள், நீர், உணவு, மாவட்ட செயலக அலுவலகங்கள், பிரதேச செயலக அலுவலகங்கள் மற்றும் கள அதிகாரிகள், ஆம்புலன்ஸ்கள், மத்திய வங்கி, அரச வங்கிகள் மற்றும் காப்பீட்டு சேவைகள், நீர்ப்பாசன வழித்தடங்கள், தொலைபேசிகள், தொலைத்தொடர்பு மற்றும் ஊடகங்கள், தாழ்வான நில மீட்பு, விவசாயம் மற்றும் விவசாய காப்பீட்டு சேவைகள் ஆகியவற்றை அத்தியாவசிய சேவைகளாக அறிவித்து ஜனாதிபதி இந்த வர்த்தமானி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அத்துடன் பேரிடர் நிலைமையால் அத்தியாவசிய சேவைகளை பராமரிக்கும் நோக்கில் நவம்பர் 29ஆம் திகதி ஜனாதிபதி அனுர இந்த அத்தியாவசிய சேவை வர்த்தமானி அறிவிப்பை முதலில் வெளியிட்டிருந்தார். டிட்வா சூறாவளிக்கு பின் ஏற்பட்ட பேரிடர் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு இயல்பு வாழ்க்கையை பேணுவதற்கு தொடர்புடைய சேவைகள் மேலும் அத்தியாவசிய சேவைகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. கம்பஹவில் கனேமுல்ல போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பொல்லதே பிரதேசத்தில் பெண்ணொருவர் 22 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பெண்ணை 7 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்ய கம்பஹா நீதவான் நீதிமன்றம் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு நேற்று அனுமதியையும் கொடுத்துள்ளது. கனேமுல்ல பொல்லதே பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் 4 கிலோ கொக்கையின் போதைப் பொருள் மற்றும் 345 போதை மாத்திரைகளோடு பெண்ணொருவர் மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார். மேல் மாகாணத்தின் வடக்கு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையில் சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதோடு கைது செய்யப்பட்டவர் பொல்லதை பிரதேசத்தை சேர்ந்த 48 வயதுடையவர் என்றும் இவருக்கு சொந்தமாக கொழும்பு கொள்ளுப்பட்டி பிரதேசத்தில் களியாட்ட விடுதியொன்று உள்ளதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. போதைப் பொருட்களை சட்டவிரோதமாக குறித்த பெண்ணின் மூத்த மகன் வெளிநாட்டிலிருந்து நாடு கடத்தியுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளதோடு குறித்த பெண்ணின் மூத்த மகன் பிரதேசத்தை விட்டு தப்பி சென்று தலைமறைவாக இருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கைகளை முன்னெடுத்து வரும் நிலையில் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் திகதி திங்கட்கிழமை முதல் இதனை தீவிரப்படுத்த முடிவெடுத்துள்ளது. கடந்த ஜனவரி 26ஆம் திகதி முதல் பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு முழுவதிலும் உள்ள வைத்தியசாலைகளை உள்ளடக்கிய வகையில் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டதோடு இதன்போது கூடிய சங்கத்தின் மத்திய செயற்குழு தமது பிரச்சனைகளுக்கு முறையான தீர்வை முன்வைக்க சுகாதார அமைச்சருக்கு 48 மணி நேர கால அவகாசத்தையும் கொடுத்தது. ஆனாலும் சுகாதார
அமைச்சு உரிய தீர்வுகளை வழங்க தவறியுள்ளதால் போராட்டத்தை மேலும் வலுப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான அவசர செயற்குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. நாளை மறுதினம் திங்கள் காலை 8 மணி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் புதிய கட்டுப்பாடுகளையும் வெளியிட்டுள்ளனர். வைத்தியசாலையில் கையிருப்பில் இல்லாத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை வெளியில் இருந்து பெற்றுக் கொள்ளுமாறு நோயாளர்களுக்கு பரிந்துரைத்து மருந்து சீட்டுகளை வழங்குவது நிறுத்தப்படும். வைத்தியசாலையில் மேற்கொள்ள முடியாத ஆய்வக பரிசோதனைகளை வெளியில் செய்து கொள்ளுமாறு பரிந்துரைப்பது நிறுத்தப்படும். அரசியல் குழுக்களினால் ஏற்பாடு செய்யப்படும் சுகாதார முகாம்கள் மற்றும் கிளினிக்குகளில் வைத்தியர்கள் தன்னார்வமாக கலந்து கொள்வதிலிருந்து முழுதாக விலகுவார்கள். போதிய வைத்தியர்கள் இல்லாத நிலையில் வைத்தியசாலைகளில் புதிதாக திறக்கப்படும் வார்டுகள் அல்லது பிரிவுகளுக்கு வைத்தியர்கள் இணைப்பது நிறுத்தப்படும். நோயாளிகளின் பாதுகாப்பு, தனிப்பட்ட ரகசியத்தன்மை மற்றும் போதுமான ஊழியர் வசதிகள் இல்லாத சூழலில் நோயாளிகளை பரிசோதிப்பதிலிருந்து வைத்தியர்கள் உடனடியாக விலகுவார்கள். விசேட வைத்திய நிபுணர்கள் தாம் நியமிக்கப்பட்ட வைத்தியசாலையில் மட்டுமே சேவையாற்றுவர். விசேட நிபுணர்கள் இல்லாத பிற வைத்தியசாலைகளுக்கு சென்று மேலதிக கடமைகளை ஆற்றுவதிலிருந்து விலகிக் கொள்வர். இவ்வாறான கடும் நடவடிக்கைகளை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் முன்னெடுக்க உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கையின் பௌத்த சாசனம் மீது விமர்சனங்களை தொடுக்கும் அனுர அரசை இப்பொழுதே விரட்டியடிக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளதோடு இதற்குரிய நடவடிக்கையை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நாட்டில் சாசனம் மற்றும் வளங்களை பாதுகாக்க வேண்டுமெனில் ஒற்றையாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்று கூறிய சரத் வீரசேகர ஒற்றையாட்சி பாதுகாக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை வழங்கி ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட ஒரேயொரு ஜனாதிபதி வேட்பாளர் என்றால் அது நாமல் ராஜபக்ச தான் என்றும் தமக்குரிய வாக்கு குறையும் என தெரிந்தும் அவர் அந்த அறிவிப்பை விடுத்தார் என்றும் தெரிவித்துள்ளார். அப்படியான ஒருவர் ஜனாதிபதியானால் மாத்திரமே இந்த நாட்டையும் பௌத்த சாசனத்தையும் பாதுகாக்க முடியும். அத்துடன் பௌத்த பிக்குகளுக்குரிய கௌரவமும் மீள கிடைக்கப்பெறும் என்றும் தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக தெரிவித்து பாரிய பண மோசடியில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவரை இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளால் ராஜகிரிய மொரகஸ் முள்ள பிரதேசத்தில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ராஜகிரிய பிரதேசத்தை சேர்ந்த 38 வயதுடையவரே கைது செய்யப்பட்டவர் என்பதோடு சந்தேக நபரிடமிருந்து பல போலி ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளது. சந்தேக நபர் வெளிநாட்டு வேலை பெற்றுத்தருவதாக ஆசை காட்டி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் உத்தியோகபூர்வ கடிதம் போன்று போலி ஆவணங்களை பயன்படுத்தி பல்வேறு நபர்களை ஏமாற்றி பலரிடம் பண மோசடி செய்து வந்துள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இவ்வாறானவர்கள் தொடர்பில் மக்கள் அவதானத்தோடு இருக்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கையில் கொலை, கப்பம் கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களோடு தொடர்புடைய 95 குற்றவாளிகள் பல வெளிநாடுகளில் இப்பொழுது பதுங்கியுள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ள நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ள குறித்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். 2024 ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டதோடு 2025 ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்த நாட்டு போலீசாரின் ஒத்துழைப்போடு கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அத்தோடு இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 3 பேர் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அத்தோடு மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பம் கோருதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU வூட்லர் மேலும் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவாகியுள்ள அசாதாரண பாதுகாப்பு சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இஸ்ரேலில் இருக்கும் இலங்கையர்கள் அனைவரும் மிகுந்த அவதானத்தோடு இருக்குமாறு இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் கோரிக்கை விடுத்துள்ளது. எந்தவொரு ஆபத்தான நிலைமையையும் எதிர்கொள்வதற்கு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தயாராக உள்ளதென்றும் இது தொடர்பான மேலதிக அறிவுறுத்தல்களையும் ஆலோசனைகளையும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சு அடிக்கடி வெளியிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல்கள் போல் அவசர நிலைகள் உண்டானால் அது குறித்த தகவல்கள் உடனுக்குடன் உங்களது ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசிகளுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அபாய எச்சரிக்கையின் சத்தம் கேட்டால் உடனடியாக அருகிலுள்ள பாதுகாப்பு அறைகளுக்கு சென்று தஞ்சமடையுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போதைய பாதுகாப்பற்ற சூழலை கருத்தில் கொண்டு இன்று முற்பகல் 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இலங்கை தூதரகம் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த காலப்பகுதியில் மக்கள் தங்களது தூதரக சேவைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
அனுராதபுரத்தில் கவரக்குளம் குடாவிவ பகுதியில் பெருமளவான போதைப் பொருட்களோடு இளைஞர் ஒருவர் வடக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். வடக்கு மாகாண குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் குழுவினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று குறித்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 150 கிராம் ஹெரோயின் மற்றும் 80 கிராம் ஐஸ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு கைது செய்து கவரக்குளம் போலீஸ் நிலையத்திலும் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபர் குடாவெவ கல்குளம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என்றும் கவரக்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையில் 716 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த நேரம் 317 கிராம் ஹெரோயின், 518 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 664 கிராம் கஞ்சா, 1,68,313 கஞ்சா செடிகள், 15 கிராம் குஷ் ரக போதைப் பொருள், 63 கிராம் ஹசீஸ் ரக போதைப் பொருள், 164 போதை மாத்திரைகள் மற்றும் 2 கிலோகிராம் 171 கிராம் மாவா போதைப் பொருளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. குறித்த போதைப் பொருட்களோடு தொடர்புடைய 716 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதோடு தடுப்பு காவல் உத்தரவு பெற்ற 15 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். 718 சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதோடு 5 பேர் மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர்.